கைஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியாம அதுல பல ரகசியங்கள் அடங்கி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சூப்பரான டாப் 10 ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னால ஒரு தாழ்மையான வேண்டுகோள், உங்ககிட்ட பாத்தீங்கன்னா நான் கேட்கறது காசு பணம் இந்த மாதிரி எதுவுமே கேட்க மாட்டேன். ஸோ உங்ககிட்ட தாழ்மையா கேட்கறது ஒரு லைக் மட்டும் கேட்பேன். தென் வந்து ஒரு கமெண்ட் கண்டிப்பா பண்ணுங்க. ஏதாச்சும் பிடிக்கல ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பண்ணிக்கோங்க. தென் பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் யாருக்குமே போகிறதில்ல. ஹோம் பேஜ் எடுத்து செக் பண்ணிங்கன்னா தெரியும், வியூஸே ட்ராப் ஆகி போகுது. 500 1000 வியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சீக்ரெட் என்ன அப்படின்னா, நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, திடீர்னு உங்கள் மொபைல் ஃபோனை கேட்பாங்க, மச்சி உங்கள் மொபைல் ஃபோனை கூட ப்ரௌசிங் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஏதாச்சும் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. பட் அவங்க வந்து ப்ராடக்ட்ஸ் மட்டும் வந்து ப்ரௌசிங் பண்ண மாட்டாங்க. அது பண்ணி முடிச்ச அப்புறம் உங்கள் கேலரியில் போய் ஃபோட்டோஸ் பார்ப்பாங்க, சோஷியல் மீடியா ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சூப்பரான சீக்ரெட் இருக்குது. பட் இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அந்த செட்டிங்ஸ் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் சாம்சங் மொபைலில் சொல்லி தரேன். ஏன்னா சாம்சங் மொபைலில் ஒரு மாதிரி இருக்கும், மற்ற மொபைலில் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் சாம்சங் மொபைலில் சொல்லி தரேன். செட்டிங்ஸ் போய்க்கோங்க, சர்ச் ஐக்கானில் போயிட்டு PIN ஸ்பேஸ் விண்டோஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணி சர்ச் பண்ண அப்புறம் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட் எண்டில் பின் விண்டோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ண அப்புறம் இதை லைட்டாக கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாம் எனேபிளில் தான் இருக்குது. ஸோ பேக் வந்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட் வந்து எக்ஸாம்பிள் ஹலோ ஆப்பை யூஸ் பண்ணணும் கொடுன்னு அப்படி சொல்லுவாங்க. அப்போ ஹலோ ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க கிட்ட உடனே கொடுத்துடக்கூடாது. ஹலோ ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் வந்துருங்க. அப்படி ஹோம் பேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ரீசெண்ட் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரீசெண்ட் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு சாம்சங் மொபைல் அப்படின்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்புறம் ஒரு ஆப்ஷன் வரும், பின் திஸ் ஆப் அப்படின்னு வரும். அதாவது நீங்கள் ரீசெண்டில் இருக்க ஆப்பை செலக்ட் பண்ணிட்டு பின் பண்ணிக்கோங்க. பின் திஸ் ஆப்னு கொடுத்துக்கோங்க, ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட உங்கள் மொபைலை தாராளமாக கொடுக்கலாம். அவங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிட்டு மெதுவாக அப்படியே பேக் வர பார்ப்பாங்க. பேக் வர முடியாது. இந்த ஆப்பை விட்டு வெளியே வர முடியாது. ஹோம் பேஜ் வருவாங்க, ரீசெண்ட் ஆப்ஸ் எதுவும் வர முடியாது. உடனே பையன் இந்த பட்டனை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்ப்பாங்க. திரும்பவும் இந்த ஆப் தான் வரும், எதுவுமே வராது. ஸோ உடனே உங்கள் ஃப்ரெண்டு கடுப்பாவி இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட கொடுத்துருவாங்க மொபைலை. உங்ககிட்ட மொபைலை கொடுத்த அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சென்டர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஹோம் பேஜ் வர பட்டன், இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணி இழுத்துக்கோங்க. அப்படியே இழுத்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக பேக் வந்துடும். சாம்சங் மாடல் மொபைலுக்கு மட்டும்தான் அந்த ஆப்ஷன். மற்றபடி எல்லா பிராண்ட் மொபைலுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் தான். செட்டிங்ஸில் போயிட்டு ஸ்க்ரீன் பின்னிங் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் பின்னிங் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ண அப்புறம் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வந்துருங்க. பேக் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டே இருக்கும்போது இந்த ரீசெண்ட் ஆப்ஸ் பட்டனையும் ஒருக்கா கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபிங்கரை வச்சோ இல்லை பேட்டர்ன் போட்டோ எது வச்சோ லாக் அன்லாக் பண்ணிக்க முடியும். இது ஒரு சூப்பரான சீக்ரெட் செட்டிங்ஸ். நிறைய நண்பர்களுக்கு தெரியவே இல்லை. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க. செகண்ட் பார்க்க போகிற சீக்ரெட் டிப் என்ன அப்படின்னா, உங்கள் மொபைல் எல்லாருக்குமே கூகுள் ஃபோட்டோஸ் ஆப் இருக்கு. இல்லை அப்படின்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோர்லேருந்து. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு விசிட்டிங் கார்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது விசிட்டிங் கார்டு மட்டும் இல்லை, ஸோ உங்ககிட்ட என்ன ஃபோட்டோஸ் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு விசிட்டிங் கார்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், நம்ம சேனல் விசிட்டிங் கார்டு. ஸோ இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கூகுள் லென்ஸ் இருக்குது. இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஆள் உங்ககிட்ட விசிட்டிங் கார்டு தராங்க அப்படின்னா அதில் இருக்க நம்பரை பார்த்து, இமெயில் அட்ரஸ், நெய்ம் எல்லாம் பார்த்து நீங்கள் உங்கள் மொபைலை டைப் பண்ணுறதுக்குள்ள போதும் அப்படின்னு ஆயிரும். அவங்க கொடுக்குற விசிட்டிங் கார்டை ஜஸ்ட் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு இந்த ஆப்பில் நீங்கள் லென்ஸ் கிளிக் பண்ணி வியூ பண்ணீங்க அப்படின்னால எல்லா டீட்டெயில்ஸாக வந்துடும். ஸோ இந்த விசிட்டிங் கார்டில் பர்டிகுலராக இந்த QR கோடு இருக்கனால பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் பேஜை டேரெக்டாக ரீடைரக்ட் ஆகி போகிற மாதிரி இருக்குது. ஸோ பர்டிகுலர் நான் இந்த நம்பரை மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் கால், டெக்ஸ்ட் எல்லாமே டேரெக்டாக வந்துடும். நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணிக்க முடியும். தென் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆட் டு கான்டாக்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து கிரியேட் கான்டாக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து இந்த நம்பர் நீங்கள் உங்கள் கான்டாக்டில் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து டைப் பண்ண அவசியம் இல்லை. இது ஒரு சூப்பரான சீக்ரெட் அப்படின்னு சொல்லலாம். பட் நிறைய நண்பர்களுக்கு மொபைலில் இந்த ஆப் இருக்குது, ஆனால் இதை யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே. மூன்றாவது சீக்ரெட் என்ன அப்படின்னா, நீங்கள் யூடியூப்ல வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணும்போது இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணி ஷேர் பண்ணுவீங்க. இந்த வீடியோவை அப்படியே நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கிளிக் பண்ணி ப்ளே பண்ணும்போது ஃபர்ஸ்ட்லேருந்தே ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். பர்டிகுலராக ஒரு ஏரியாவுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு டேரெக்டாக சென்ட் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து எவ்வளோ டைம் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். செட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிங்கோட எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்குறி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு டீ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஈக்குவல்ட்டு போட்டுக்கோங்க. ஈக்குவல்ட்டுக்கு அடுத்தது எவ்வளோ மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கணும் அப்படின்னு போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 4 போடுறேன். 4க்கு அடுத்தது மினிட்ஸ் பார்த்தீங்களா, ஸோ 4M போட்டுக்கோங்க. ஒரு 4 நிமிஷத்துக்கு அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளிக் பண்ணும்போது 4 நிமிஷத்துக்கு மேலே தான் ப்ளே ஆகும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த 4 நிமிஷத்துக்கு அப்புறம் செகண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா,
செகண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணுவாங்க. வீடியோ வந்து எதுலேருந்து ப்ளே ஆகுது அப்படின்னு பாருங்கள். 4:9 ப்ளே ஆகுது. நம்ம வந்து செலக்ட் பண்ணோம் 4:8, கரெக்டாக அந்த 4:8 ப்ளே ஆகும். இது ஒரு சூப்பரான சீக்ரெட் டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. 4வது சீக்ரெட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுவீங்க வாட்ஸ்அப்பில். நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி சென்ட் பண்ணுவீங்க, 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ ரொம்ப நேரம் இருந்து பேசி வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேசினது ஏதாவது சின்ன தப்பு இருக்கும், பட் அதை வந்து திரும்ப நீங்கள் கேட்க மாட்டீங்க, அப்படியே சென்ட் பண்ணிடுவீங்க. அதை பார்க்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட் வந்து தப்பாக நினைப்பாங்க உங்களை. ஸோ அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் இப்படியே வாய்ஸ் மெசேஜ் லாக் பண்ணி சென்ட் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படியே நீங்கள் பேசி முடிச்ச அப்புறம் அப்படியே பேக் பட்டனை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கோங்க. ஸோ பேக் வந்த அப்புறம் திரும்ப அந்த கான்டாக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் அந்த வாய்ஸ் நோட் இந்த மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளே பண்ணுற மாதிரி கேட்கும். ஸோ இப்போ அந்த ப்ளே ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த ஆடியோவை நீங்கள் ஃபுல்லாக ப்ளே பண்ணிக்க முடியும். நம்ம பேசுனது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆன அப்புறம் நீங்கள் இந்த சென்ட் பட்டனை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிக்க முடியும். இது ஒரு சூப்பரான ட்ரிக்கு. 5வது பார்க்க போகிற சீக்ரெட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, எல்லாருமே கூகுள் குரோம் யூஸ் பண்ணி ஏதாச்சும் சர்ச் பண்ணுவீங்க. சர்ச் பண்ணும்போது எல்லாமே சேவ் ஆகும். பட் நார்மலாக வந்து நீங்கள் மேனுவலாக வந்து ஹிஸ்ட்ரியை வந்து டெல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக டெல் பண்ண முடியாது. பட் நீங்கள் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா மறந்துடுவீங்க. திடீர்னு உங்கள் மொபைலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி பார்த்தாங்க அப்படின்னா மாட்டிடுவீங்க. நீங்கள் என்னென்ன சர்ச் பண்ணியிருக்கீங்க எல்லாமே. பட் நீங்கள் மேனுவலாக டெல் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக எப்படி டெல் பண்ணுற அப்படின்னு பார்க்கலாம். ஸோ குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து google.com போய்க்கோங்க. கூகுள் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த பேஜ் உங்களுக்கு வரும். ஸோ இதில் அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்க அப்படின்னா கீழே வந்து செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக 3 டாட்டை கிளிக் பண்ணி ஹிஸ்ட்ரி போயிருப்பீங்க, எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஹிஸ்ட்ரி போய்க்கோங்க. தென் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டெலிட் ஆக்டிவிட்டி பைன்னு கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி டெல் பண்ணுற மாதிரி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டிஃபால்ட் வந்து மேனுவலில் இருக்குது, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 3 months 18 months கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து 3 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக உங்களுடைய சர்ச் ஹிஸ்ட்ரியை நீங்கள் மேனுவலாக டெலிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 3 மாதத்துக்கு வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே டெலிட் ஆயிரும். இது ஒரு சூப்பரான சீக்ரெட். பட் நிறைய நண்பர்கள் இதை யூஸ் பண்ணுறதுல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. 6வது சீக்ரெட் என்ன அப்படின்னா, மொபைல் டு மொபைல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சார்ஜ் கடன் வாங்கிக்க முடியும். ரொம்பவே நல்லா இருக்குல்ல. எதுவுமே இல்லை, வெறும் கேபிளை மட்டும் வச்சு நீங்கள் சார்ஜ் கடன் வாங்கிக்க முடியும். நார்மலாக நீங்கள் வெளியே போகும்போது பவர் பேங்க் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டோட மொபைல்லேருந்து சார்ஜ் கடன் வாங்கிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 29% சார்ஜ் இருக்குது. இதில் வந்து 60% இருக்குது. இப்போ இந்த மொபைல்லேருந்து இந்த மொபைலுக்கு நான் சார்ஜ் கடன் வாங்க போகிறேன். நார்மலாக வந்து ஒரு ஓடிஜி கேபிள் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து யூஎஸ்பி போர்ட், இது வந்து சி டைப். அதனால நான் வந்து சி டைப் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது ஓடிஜி கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து சி டைப்பு. அதனால சி டைப் கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட யூஎஸ்பி அப்படின்னா யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணி மொபைல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ட் பண்ணோன்னு நீங்களே பார்க்குறீங்க சார்ஜ் ஏறுது, பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த மொபைலில் சார்ஜ் கம்மியாக இருக்கோ அந்த மொபைலுக்கு சார்ஜ் ஏறும். இது ஒரு சூப்பரான சீக்ரெட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய நண்பர்களுக்கு தெரியவே இல்லை. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க. 7வது பார்க்க போகிற சீக்ரெட் என்ன அப்படின்னா, கூகுள் மேப்பில் தான் இருக்குது. நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எங்கே போகணும் அப்படின்னாலும் கூகுள் மேப்பை தான் ஓப்பன் பண்ணி போகிறாங்க. சம்டைம்ஸ் ஒரு சில ஏரியாவுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே டவர் ப்ராப்ளம் இருக்குது. டவர் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேப் ஒர்க் ஆகாது. நீங்கள் எந்த கிளிக் பண்ணாலும் உங்கள் ஏரியாவில் வந்து எதுவுமே லோட் ஆகாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆஃப்லைன் மேப்பை டவுன்லோட் பண்ணணும். இந்த லோகோவை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல கீழே பாத்தீங்கன்னா தெரியும் ஆஃப்லைன் மேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. செலக்ட் பண்ண அப்புறம் செலக்ட் யுவர் ஓன் மேப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது செலக்ட் பண்ண அப்புறம் ஒரு பர்டிகுலராக ஒரு ஏரியாவை பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணி கேட்கும். நீங்கள் வந்து அன்சூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 15 MB கேட்குது. ஸோ இதை வந்து அன்சூம் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட பிளேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அப்போ நான் அன்சூம் பண்ணிக்கிறேன். இவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு ஏரியா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன் மேப்பில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இவ்வளோ ஏரியாவே நான் இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ ஏரியாவும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு 300 MB கேட்குது. ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 300 MB நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஆப்பை நீங்கள் ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் கூகுள் மேப் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆஃப்லைனில் யூஸ் பண்ணிக்க முடியும். எல்லா பிளேஸ்க்கும் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக டவர் இருக்காது. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னைக்கு அல்லது இன்னொரு நாள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஒரு சூப்பரான சீக்ரெட் ஃபீச்சர் தான். நிறைய நண்பர்களுக்கு தெரியவே இல்லை. ஒரு சில இடத்துல போய் நின்று வழி தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. அதனால இதை முன்கூட்டியே பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. 8வது பார்க்க போகிற சீக்ரெட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, அது ஃபேஸ்புக்லேயே இருக்கு ஒரு ஆப்ஷன் தான். பட் இந்த ஆப்ஷன் நிறைய பேருக்கு இன்னும் தெரியவே இல்லை. ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ப்ரொஃபைல் போய்க்கோங்க, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. சி மோர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பிளட் டொனேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் நிறைய நண்பர்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாது. அது சீக்ரெட்டாகவே உள்ளாலே அப்படியே ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு பிளட் தேவைப்படும். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேவைப்படும். பட் ஒரு சில பிளட் குரூப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர், கிடைக்கிறதே இல்லை. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும் நியர் பிளட் டொனேட் சென்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த குரூப்பில் போய் நீங்கள் அவங்க எபோட்டில் போயிட்டு அவங்களை கான்டெக்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் வந்து
வந்து டைரக்டா வந்து பிளட் வந்து டொனேட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து சைன் அப் பண்ணி நீங்களும் பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் பிளட் டொனேட் பண்ணலாம். 9வது பார்க்க போற சீக்ரெட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்க பிளே ஸ்டோர்ல வந்து எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்றதோட ஓகே அப்படி நீங்க விட்டுருவீங்க. அப்படி விடக்கூடாதுங்க. இதுல பிளே ப்ரொடெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் இதுல வந்து ரீஃப்ரெஷ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்றது மூலமாக உங்க மொபைல்ல இன்ஸ்டால் ஆகிருக்க எல்லா ஆப்பையும் பார்த்தீங்கன்னா கூகுள் ஸ்கேன் பண்ணும். ரொம்பவே ஸ்பீடா ஸ்கேன் பண்ணும். இந்த ஆப்ல ஏதாச்சும் மால்வெஸ் இருந்துச்சுன்னா உடனே கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. கூகுளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதையும் அடிக்கடி இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணிக்கோங்க. கூகுள் பிளே ஸ்டோர்ல நீங்க என்னதான் ஆப் இன்ஸ்டால் பண்ணாலும் ஒரு சில ஆப்ஸ் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் திருடுவாங்க. ஸோ அதனால மால்வெஸ் இருக்கு அப்படின்னு ஸ்கேன் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. கடைசியா பார்க்க போற சீக்ரெட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா டிக்டாக்ல ஒரு செட்டிங்ஸை நீங்க கண்டிப்பா மாத்தி ஆகணும். பெண்கள் தான் பாத்தீங்கன்னா அதிகம் வந்து டிக்டாக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்க கூட 2-3 வாட்டி யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, உங்களுக்கே தெரியும். பட் பெண்கள் தான் பாத்தீங்கன்னா டிக்டாக்ல ரொம்ப அடிக்டா இருக்காங்க. உங்க குழந்தைங்க 24 மணிக்கூர் டிக்டாக் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் டிக்டாக் யூஸ் பண்ற மாதிரி உங்களால பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியாது. சோ அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா டிக்டாக் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல மீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு போய்க்கோங்க. உங்க ப்ரொஃபைல் போய்க்கோங்க. அதுல போயிட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஜெனரல் டேப்ல வந்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் வெல் பீயிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் டைம் மேனேஜ்மெண்ட். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் உங்களுக்கு பாஸ்வேர்டு செட் பண்ற மாதிரி இருக்கு. இதுல வந்து டைம் அதுக்கு முன்ன செட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்க குழந்தைங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் டிக்டாக் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது அவங்களால பாஸ்வேர்டு கேட்கும். 40 மினிட்ஸை செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து டேன் ஆன் கிளிக் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லுவாங்க. 4 டிஜிட்ல ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேக் வந்துக்கலாம். இதை இப்போ நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். இனி பார்த்தீங்கன்னா உங்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த டிக்டாக்கை 40 மினிட்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணால் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு என்டர் பண்ண தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால உங்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா டிக்டாக் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். தென் வந்து செகண்ட் ஆப்ஷன், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா நீங்க டிக்டாக் யூஸ் பண்ணும்போது உங்க குழந்தைங்க யூஸ் பண்ணும்போது ஒரு சில நியூட் வீடியோஸ் வரும். பட் டிக்டாக்ல நிறைய வீடியோஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நியூட் வீடியோஸ் எல்லாமே. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸ் வந்துட்டு தான் இருக்கு. அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்கு நீங்க இதை வந்து ஆன் பண்ற மாதிரி இருக்கு. அதே பாஸ்வேர்டை என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க பேரண்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பா இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்க வீட்டில் இருக்க குழந்தைகள்ட்ட கண்டிப்பா டிக்டாக் யூஸ் பண்ணாதன்னு சொன்னா கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. அதனால இதை நீங்க எனேபிள் பண்ணிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 40 மினிட்ஸ்க்கு மேல பாத்தீங்கன்னா அவங்களால டிக்டாக் யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். இந்த 10 சீக்ரெட் ஃபீச்சர்ல உங்களுக்கு எந்த ஃபீச்சர் பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கேட்கறது அது மட்டும் தான், காசு பணம் இந்த மாதிரி எதுவுமே கேட்க மாட்டேன். ஒரு லைக், ஒரு கமெண்ட், பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்ச 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் பார்த்து யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். பை பாய்.